அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தையும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நமது பள்ளியின் எளிய சுதந்திர விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். School attention, standards. Attention, standards. Attention, Tamil வாழ்த்து. Standards, சமய சிந்தனை. பகவத்கீதை அத்தியாயம் 13 பதம் 8 அடக்கம், பெருமை, அகிம்சை, பொறுமை, எளிமை, தூய்மை இவை எல்லாவற்றையும் ஞானமாக அறிவிக்கிறேன். தூய லூக்காலிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 52. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். திருக்குரான் அத்தியாயம் 149 பாகம் 26 வசனம் 12. இறை நம்பிக்கையாளர்களே, எண்ணங்களின் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவ்வெண்ணங்களில் சில பாவமாகும். பிறர் குறைகளை நீங்கள் துருவி ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம். வரவேற்புரை. அனைவருக்கும் வணக்கம். செங்கதிரோன் முகம் காட்டி பொன்னிறமாய் ஜொலித்து வாழ்க, வளர்க, ஓங்குக என வாழ்த்தி வரவேற்கும் இந்த இனிய காலை வேளையில் நம் அடிமைத்தனத்தை தகுத்தெறிந்து தங்களின் நல்லுயிர் ஈந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தியாக தீபங்களாகிய நம் முன்னோர்களின் மலரடி பணிந்து பணிந்து 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை
வணக்கத்தை மிகவும் அன்போடு எல்லோருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். நல்லாயனாய் இருந்து நம்மை நல்வழி நடத்தும் நம் தாளாளர் தந்தை அவர்களை பெருமை எனும் மலர்தூவி வருக வருக என மிகவும் பெருமையோடு வரவேற்கிறேன். நம் பள்ளி மேன்மைக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் கடலலைகளைப் போல அல்லும் பகலும் அயராது சேவையாற்றும் நம் தலைமை ஆசிரியர் அவர்களை பணிவு எனும் மலர்தூவி வருக வருக என மிகவும் பணிவோடு வரவேற்கிறேன். சிரிப்பே சிங்காரமாய் அமைதியே வடிவமாய் அமைந்த நம் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி திருமதி மென்சிலா அவர்களை நல்பாசம் எனும் மலர்தூவி வருக வருக என மிகவும் பாசத்தோடு வரவேற்கிறேன். ஏசமிகு வாழ்விற்கு ஏனியாய் திகழும் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் நன்றி எனும் மலர்தூவி வருக வருக என மிகவும் நன்றியோடு வரவேற்கிறேன். மனிதர்களோடு மனிதர்கள் புன்னகைத்தால் பூமியில் அமைதி எனும் சங்கீதம் ஒலிக்கும் என்பதற்கேற்ப இவ்விழாவிற்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்க வந்திருக்கும் பங்கு மக்கள், பெற்றோர், பெரியோர் மற்றும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நேசம் எனும் மலர்தூவி வருக வருக என மிகவும் நேசத்தோடு வரவேற்கிறேன். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சமாக நாளை தலைவர்களாக ஜொலிக்கும் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு எனும் மலர்தூவி வருக வருக என மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். வானங்கள் பனிமலை என எல்லார் வாழ்விலும் வெற்றியை அன்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், எல்லார் வாழ்விலும் எல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு இறைவனை வேண்டி வணங்கி மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். School attention, தேசிய விளையாட்டம். Flag salute, order, கொடிபாடல். அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட
உறுதிமொழி. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பலப்பெருமைக்காகவும் பண்புக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்று மகிழ்ச்சி காண்பேன். ஸ்கூல் அட்டென்ஷன். உடற்பயிற்சி. Studies. Attention. Studies. Attention. உடற்பயிற்சி.
பேசு. நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். பயிற்சியே முயற்சியை முழுமையாக்கும். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் than words. சொல்லை விட செயலே மேல். ஹியூமிலிட்டி இஸ் த பெஸ்ட் விர்ச்சர். அடக்கமுடைமை ஒரு சிறந்த பண்பாகும்.
சொற்பொழிவு அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு சமர்ப்பிக்கிறேன். உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு வளங்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு வாழ்க்கையில் எதுவுமின்றி வளர்ந்து தீர போராடி பெற்ற சுதந்திரம் ஆங்கிலேயரின் ஆட்சியை அகிம்சை என்னும் ஆயுதத்தால் அடித்து வெட்டி எண்ணற்ற பல தலைவர்களும் தியாகிகளும் தங்களின் உயிரை தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனிதமான நாள் இது. மகாத்மா காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு, வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன் போன்ற எண்ணற்ற தியாகிகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் நாள் இது. பல ஜாதி மதங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திர தினம் என்பது இந்தியாவின் தேசிய விழா. நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். சுதந்திர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாக சுடர்களை நினைவு கூர்ந்து அனைவரும் செலுத்துவோம் வீர வணக்கம். இந்தியன் என்று பெருமிதம் கொள்வோம். வாழ்க பாரதம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி. மாஸ்டர்
Speech. Good morning everyone. My name is Sandra. Today is 15th August and we are celebrating 78th Independence Day. At first I wish you all a very happy Independence Day. Independence Day is the most important day for India. On this day in 1947, India got freedom from the British rule after long years of slavery. Our great freedom fighters devoted their whole life for the independence of our country. So we must respect all of them. It is a national festival of India. Today we are so lucky that live in an independent country. Thank you to all my dear. Jai Hind, Vande Mataram. தலைவர்களை பாலான தந்தை அவர்கள். மேடையில் இருக்கின்ற தலைமை ஆசிரியை அரசோதரி அவர்களே, பிடிஏ தலைவி வென்ஸ்கா அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்று உங்களுக்கு சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திரம் எதற்காக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் சுதந்திரம் அடைந்தோம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், நம்முடைய பெற்றோர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் சுதந்திரம் அடைந்தோம் என்று யோசித்து பார்த்தோம் என்றால், பல்வேறு மன்னர்கள் மன்னராட்சியாக இருக்கட்டும், முகலாய ஆட்சியாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் எல்லாம் சுதந்திரத்தை பற்றி எதுவுமே பேசவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் நமக்கு அடிமைகளாக நம்மை நடத்துகின்ற பொழுதுதான் அங்கு சுதந்திரம் வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோம். எனவே நம்முடைய முன்னோர்கள், தியாகிகள், இங்கே இருக்கின்ற அனைத்து தியாகிகள் எல்லாம் அழகாக இருக்காங்க. நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் சூப்பராக இருப்பாங்க. இங்கே காந்தி இருக்கிறாரு, பாரதி இருக்காங்க, வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்துல் கலாமா? அது யார் அப்துல் கலாம்? அப்துல் கலாம் யாரு சொல்ல முடியாத? வில்சன். நீங்க யாரு? அம்பேத்கரா?
அம்பேத்கர். வேற மற்றவங்கள சொல்லுவாங்க. நீங்க நேருவா? ஆரோன். சொல்லுங்க. என் பேர் நேரு. அடுத்து என்ன? யார் நீ? யாஸ்கர் மக லட்சுமி பாய். லட்சுமி பாய். நீ யாரு? சொல்லுங்க. நீங்க அழகா ஜான்சி ராணியா? ஓகே. நீங்க யாரு? என்ன வேஷம் போடுறானே தெரியலையா? தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. குச்சி வச்சிருக்காரு. அது யாரு? காந்தியா? அதோட கட்ட தெரியுது. அப்புறம் நீங்க மீச முறுக்கு மீச வச்சிருக்கீங்களா? பாரதியார். இந்த தலைவர்கள் அனைவருமே நமக்காக போராடியவர்கள், நமக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தவர்கள். இன்னைக்கு நாம் யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு நாம் அடிமை தலையிலே இருக்கின்றோமா என்றால் இன்றும் நாம் அடிமை தலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். என்ன அடிமை தலை என்றால் ஐடியாலஜிக்கல் ஸ்லேவரி. ஐடியாலஜிக்கல் ஸ்லேவரி என்றால் என்னவென்றால் ஒரு சில கருத்துக்களை கொண்டு நம்மை அடிமைப்படுத்துகின்றார்கள். ஒரு சில கருத்துக்களை கொண்டு சிறுபான்மையினர் என்றால் முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லது சீக்கியராக இருக்கட்டும், இதுவரை எல்லாருமே சிறுபான்மையினர். அந்த சிறுபான்மையினர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அல்லது இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இது சிறுபான்மையிலிருந்து நிறைய பேர், நிறைய தியாகிகள் இருக்கின்றார்கள். அப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்தியா என்பது எல்லாருக்கும் உரியது. இது ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக மட்டுமல்ல, அல்லது குறிப்பிட்ட ஒரு இனத்திற்காக மட்டுமல்ல, இந்தியா என்பது எல்லோருக்கும் உரியது. எனவே அந்த ஒரு பரந்த ஒரு மனப்பான்மையை நம்முடைய பிள்ளைகளில் நாம் விதைத்திட வேண்டும். எனவே பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லோரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், நாம் எல்லோரும் இந்தியர்கள், நாம் முதலில் தமிழர்கள், நாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம், எனவே நாம் அனைவருமே தமிழர்கள், அதன் பிறகு இந்தியர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அதான் நாங்க மும்பைக்கு ஃபிளைட்ல போய் இறங்குறோம். அங்க போய் யாராவது தமிழர் இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுத்தி பார்ப்போம். மும்பையிலிருந்து ரோமுக்கு போனோம். ரோமுக்கு போகும்போது அங்கே நாங்க யாராவது இந்தியர் இருக்க மாட்டார்களா அப்படின்னு பார்ப்போம். ஆக இங்கே நாம் அந்த நேரத்தில் இப்போ தமிழர்களாக இருக்கின்ற நாம் இங்கே என்ன செய்யறோம்? இங்கே நாம ஜாதியை பார்த்துக்கிட்டு நாம அவங்களோட சேரணும், இவங்களோட சேரணும், நம்முடைய இடத்தோட சேரணும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் பரந்த மனப்பான்மை எங்க போகும்? பல இடங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுதுதான் இந்த பரந்த மனப்பான்மை என்பது வரும். எனவே உங்களுடைய பெற்றோராகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். பல்வேறு அனுபவங்களை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். அப்படி பெற்றுக் கொள்கின்ற பொழுதுதான் நிறைய சுற்றுலா செல்லுங்கள், நிறைய சுற்றுலா செல்லுங்கள், நிறைய இடங்களுக்கு போங்கள், நிறைய இடங்களை போய் பார்த்து அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அங்கிருக்கின்ற மனிதர்களோடு அவர்கள் பேச வையுங்கள். உங்க பிள்ளை யார்ட்டையும் பேசுறாத, பொத்தி வளர்க்க வேண்டாம், வளர்க்க வேண்டாம். மாறாக எல்லோரிடமும் பேசுகின்ற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குங்கள், தைரியமான பிள்ளைகளை உருவாக்குங்கள். நான்ஜா பிள்ளைகளாக ஒண்ணுமே செய்ய தெரியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், மாறாக துடிப்புள்ள பிள்ளைகளாக, புத்துணர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக, நன்றாக பேசக்கூடியவர்களாக. இங்க நான் பார்த்தேன், வரவேற்புரை சொன்னதாக இருக்கட்டும், சொற்பொழிவாக சொல்லதாக இருக்கட்டும், ஸ்பீச் பேசுறவர்களாக இருக்கட்டும், நன்றாக தெளிவாக அவர்கள் எல்லாமே செய்தார்கள். நன்றாக ஆடியவர்கள். இங்க அழகாக இவங்க எல்லாம் நன்றாக
உருவாக்கியவர்கள், இவர்களை எல்லாம் நன்றாக இந்த உடுப்பெல்லாம் போடுவதற்கு உதவி செய்தவர்கள் எல்லாரையுமே நான் பாராட்டுகின்றேன். இதற்காக ஒத்துழைத்த ஆசிரியர் பெருமக்களை அனைவரையும் பாராட்டுகின்றேன். இந்த வகையிலே மிகவும் அருமையாக நன்றாக எல்லாவற்றையும் சொந்தனை செய்திருக்கின்றீர்கள். எனவே ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமை ஆசிரியர்கள் மிகவும் அழகாக அதனை வழிநடத்தி இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய அருள் சகோதரி நிர்மலா அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைதட்டி மகிழ்வோம். நம்முடைய பாராட்டுகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய பரந்த மனப்பான்மை நாம் காண்பிப்போம். நாம் இந்தியர்கள், நாம் தமிழர்கள் என்ற ஒரு மனநிலையிலே நாம் இந்த நேரத்திலே குறிப்பாக இந்த சுதந்திர தினத்திலே ஒரு முடிவெடுப்போம். நன்றிகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் தனது பிறந்த நாளை நமது பாரத தாய் இருக்கிறார், அவர் சிறப்பிக்கின்றார் கிறிஸ்டினா. எனவே நாம் அனைவருமாக இணைந்து மகிழ்ச்சியோடு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எல்லாம் சேர்ந்து சத்தமா பாடணும். தலைவர்கள் அங்க வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. இங்க இருக்க தலைவர்கள் மேல வாங்க, வாங்க வேகமா பாட்டு போடுறாங்க. வாமா. இன்று பிறந்த நாள் காணும் 8ஆம் வகுப்பு மாணவி கிறிஸ்டினாவுக்கு இப்பொழுது பள்ளியின் சார்பாக ஒரு பரிசு. தனியா கீழே இறங்கிக்கங்க. அடுத்து இன்று தலைவராக வேஷமிட்டு நாங்கள் வருங்கால தலைவர்கள் என்பதை வெளிப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு சிறு பரிசு வழங்கப்படுகிறது. தேங்க்யூ பார். அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மிகவும் அன்போடு சமர்ப்பிக்கின்றேன். இவ்விழா மிகவும் சீரும் சிறப்புமாக அமைய கிருபை ஆசி புரிந்த இறைவனுக்குள் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எல்லாம் தியாக தீபங்களாகிய தலைவர்களின் பொற்பாதம் பணிந்து இதயத்தின் ஆழ்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். நம்மை ஆன்மீக ஒளிக்கு அழைத்து செல்லும் கொடியேற்றி ஆசிரியர் வழங்கிய தாளாளர் தந்தை அவர்களுக்கு அன்பின் நன்றியை உரித்தாக்குகின்றேன்.
கடமையை தன் மூச்சாக்கி அயராது சேவை ஆற்றி நம் தலைமையாசிரியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நவிழ்கின்றேன். மக்களின் நலனை தன்னலன் என கருதும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி திருமதி பென்சிலா அவர்களுக்கு இதயங்களிந்த நன்றியை. தியாக தீபங்களாகிய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அர்ப்பணிக்கின்றேன். இவ்விழாவிற்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்க வந்து பங்கு மக்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இதயங்களிந்த நன்றியை அர்ப்பணிக்கின்றேன். நாளைய தலைவர்களாக ஜொலிக்கும் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாகின்றேன். எல்லாரும் இங்கு இல்லாத வர வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி மீண்டும் ஒவ்வொருவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மிகவும் அன்போடு சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். School attention, national anthem. அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். பெற்று அன்போடு செல்ல கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற அத்தனை பேருக்கும் என் அருட்சோதரிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. மாணவ மாணவிகள் அப்படியே ரோட்ல அங்க போய் உட்கார்ந்துருங்க. பெரியவர்கள் இனிப்பு வாங்கி செல்லட்டும். அடுத்தபடியாக நீங்கள் பெற்று செல்லலாம். போய் வரிசையா கிளாஸ் உட்காந்துருமா? வாங்க விட்டு போங்க.